வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல தேவையான அளவு சிக்கன், அதில் சால்ட்டு, லைம் ஜூஸு, வெங்காயம், தயிர், புதினா, கொத்தமல்லி, தக்காளி, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு விழுது, குக்கரில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கணும். அதில் கொஞ்சமாக வெங்காயம் போட்டுக்கணும். மீதி வெங்காயத்தெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி சிக்கனோடு வச்சுட்டதுனால இதில் ரொம்ப கம்மியாக வெங்காயம் சேர்த்தா போதும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் கலவையை அதில் சேர்த்துக்கணும். இது நல்லா எண்ணெய் பிரிய இதில் வதங்கணும். சிக்கனும் வெங்காயம் எல்லாமே வதங்கிடும். தண்ணியே ஊற்ற வேண்டாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிய அது வதங்கிருச்சு. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை போட்டு கொதிக்க வைக்கணும். சால்ட்டும் போட்டுடணும். நல்லா கொதிக்கும் போது ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்துக்கணும். 3/4 பாகத்துக்கு மேலே அது நல்லா வெந்துடணும். இப்போ அதை சிக்கன் கிரேவி மேலே சேர்த்துடலாம். மேலே ஃப்ரை பண்ண ஆனியன்ஸு போட்டுடணும். ஒரு 20 மினிட்ஸ் அதை தம்மில் வைக்கணும். இப்போ ரொம்ப டேஸ்டான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுது. இது ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம்.